வணக்கம். தமிழகம் முழுவதும் நாளை கடையடைப்பு. தமிழக வணிகர் சங்கங்களின் பேரவை அறிவிப்பு. இது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கடையடைப்பின் போது எது இயங்கும் இயங்காது என்பதையும் பாருங்கள். கரூரில் ஏற்பட்ட துயரம். தமிழகம் முழுவதும் நாளை கடையடைப்பு. தமிழக வணிகர் சங்க பேரவை அறிவிப்பு. நம் அனைவரையுமே துயரத்தில் ஆழ்த்திய சம்பவம் அதுன்னு தான் சொல்லணும். கும்பகோணம் மகாமகத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. மிகவும் வருத்தத்தை தான் அளிக்கிறது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த நிலையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மிக பெரும் சோகமாக மாறியது. ஆரம்ப தகவலின்படி சுவாச கோளாறும் தள்ளுமுள்ளும் காரணமாக தான் 40 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தகவல் வந்தது. மேலும் பலர் காயமடைந்து கரூர் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிகழ்வானது தமிழக அரசியலின் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று காயம் அடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அதேபோல் சீமான், பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் இரங்கலை தெரிவித்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் தரப்பிலும் மாநில அரசின் தரப்பிலும் மத்திய அரசின் தரப்பிலும் பலவிதமான நிவாரணத் தொகைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட துயரமான இந்த நிகழ்வை தொடர்ந்து போலீசார் துவங்கிய விசாரணையின் அடிப்படையில் தாவைக்க அமைப்பாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது பாதுகாப்பு குறைபாடு, அனுமதி மீறல், பொதுமக்களின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்துதல் போன்ற பல்வேறு தரப்புகளின் பிரிவுகளின் பெயரில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நிகழ்வுக்கான அனுமதி 10,000 பேருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் 25,000 27,000 பேர் வரை திரண்டிருந்ததால் நிலைமை கட்டுக்குள் இல்லாமல் போனது என விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் தன்னார்வலர்கள், குடிநீர், மருத்துவ குழுக்கள் ஆகிய அடிப்படை வசதிகள் இல்லாமையே பெரும் உயிரிழப்புக்கு காரணமாகியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் கரூரில் நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக நாளை தமிழகம் முழுவதும் முழு கடையடைப்புகள் அடைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை தமிழ்நாட்டில் முழு நேர கடையடைப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 29 ஆகிய அன்று இந்த கடையடைப்பு நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. உணவுப் பொருட்கள், மருந்தகங்கள் போன்ற அவசிய தேவைகள் தொடர்பான விதிவிலக்குகள் அறிவிக்கப்படுமா என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதன் மத்தியில் இந்த கடையடைப்பின் போது எவையெல்லாம் இயங்கும், எவையெல்லாம் இயங்காது என்பதை குறித்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவை இயங்காதுன்னு பார்த்தீங்கன்னா, மளிகை கடைகள், டெக்ஸ்டைல், ரெடிமேட் கடைகள், சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், மொபைல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் கடைகள், ஹோட்டல்கள், உணவகங்கள் உள்ளிட்டவை இயங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் எவையெல்லாம் இயங்கும், எதெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மருந்தகங்கள், அவசர சேவை, மருத்துவமனைகள், பால் விநியோகம், பால்பார் கடைகள், பெட்ரோல் பங்குகள், போக்குவரத்து துறைகள், பொது போக்குவரத்து துறைகளான பேருந்துகள், ரயில்கள், ஆட்டோ, டாக்ஸி இவையெல்லாம் இயங்கும் என்று சொல்லப்படுகிறது. இனி ஒரு சம்பவம் இதுபோல் நிகழ்ந்திடக்கூடாது என்பதில் நாம் அனைவருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கரூரில் தாவேகா விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தமிழகம் முழுவதையும் முழுக்கியுள்ளது. அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வந்ததோடு மட்டுமல்லாமல் காவல்துறை விசாரணையும் தீவிரமாக நடைபெற்று வந்துட்டு. இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா, எதிர்வரும் நாட்களில் அரசியல் தலைவர்களால் கையில் எடுக்கும் ஒரு முக்கிய விஷயமாக இது கையாளப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி இறந்தவர்கள் அனைவரின் குடும்பத்திற்கும் நம் இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களின் ஆத்மாக்கள் நல்லபடியாக இறைவனை சேர நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பிரார்த்திப்போம் என்று கூறி இந்த வீடியோவை மன வருத்தத்தோடு சொல்லிக் கொள்வதோடு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.